ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை இல்லையா, காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கெலாம் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான என்னென்ன காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், எவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதமும் கூட. இன்றைக்கி வாங்க என்னென்ன காய்கறிலாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாம் வேலை பார்த்து தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வெங்காயம் இந்த பேப்பரை வச்சுறேன். இந்த 4 வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வீட்டில் இருந்தது. இந்த வெங்காயம் 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கிட்டு வந்தேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 20 ரூபா. உங்கள் ஏரியாவில் தக்காளி வெங்காயம் எவ்வளோ 1 கிலோ விற்கிதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து வச்சு, ஆனால் காஞ்ச மிளகா ஆயிடுச்சு. இதுவும் இஞ்சியும் இப்போ வாங்கிட்டு வந்ததில்ல, 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது. சனிக்கிழமை நைட்டு வாங்கிட்டு வந்தது. அதனால் இது வந்து பழையசு தான். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா. 1/4 கிலோவே இருந்துச்சு, 12 ரூபா. 2 பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா 325 கிராம் ஏதோ இருந்துச்சு, 20 ரூபா. ஒரு பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கணக்கார மாதிரி இருக்குது பாருங்கள். சரி, நாங்கள் 3 பேர் தானே, இது ஒரு டைம் செஞ்சுட்டு எங்களுக்கு காலையும் மதியமாக வந்துடும் சொல்லிட்டு நான் வந்து 325 கிராமே வாங்கிட்டு வந்துட்டோம். அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் தான் ஏதோ இருந்துச்சு, இதுவும் 20 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய், கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்களா, சாரி பீக்கங்காய் எங்கே இருக்குது, இது கொத்தவரங்காய். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 25 ரூபா தான், 20 ரூபா தான். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் இருந்துச்சு, 25 ரூபா. உங்கள் ஊரில் பூண்டு எவ்வளோ வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லாம் வந்துட்டு உரித்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாமே என்னது இதை தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 13 ரூபா கேரட்டு. 4 கேரட் நின்று இருக்குது, நல்லா பெரிய பெரிய கேரட்டாக 4 கேரட் நின்று இருக்குது. நம்ம இதில் வந்து கேரட் சாதமாக செஞ்சுக்கலாம். நாங்கள் கேரட் வாங்கிட்டு வந்தாவே இதுவும் சமைக்கிறதுல எப்போனா ஒரு டைம் வெஜிடபிள் ரைஸில் போகிறதோட சரி. ஏன்னா என்னோடய பாப்பாவுக்கு கேரட் ரொம்பவே பிடிக்கும், அவள் எடுத்து சாப்பிட்ருவா. அப்புறம் ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். கீழே கடையில் சாக் பீஸ் வாங்கலான்னு போனேன். என்னோடய பாப்பாவுக்கு சாக் பீஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்து சாக் பீஸ் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இவ்வளோ சாக் பீஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு 3 ரூபா 4 ரூபா கிட்ட இருக்கும். ஒரு சாக் பீஸ் 1 ரூபான்னா கூட. பாருங்கள், இந்த மாதிரியும் ஆளுங்க இருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ நீட் தான் ஒரு சாக் பீஸு. இந்த மாதிரி ஒரு 4-5 சாக் பீஸ் இருக்குது. ஒரு 5 ரூபா நம்மளுக்கு லாபம் தான். அவங்க கொடுத்தவங்களுக்கும் நல்லா மனசு. ஒரு வாழைப்பழம் 5 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 45 ரூபான்னு சொன்னாங்க. இது மட்டும் 15 ரூபா வந்துச்சு. இது வந்து 1/4 கிலோ கிட்ட தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் மரத்துலேயே வாழைக்காய் இருக்குது. சரி, அது காசு நம்ம வீட்டிலே இருக்கிற பொருள்லாம் காசு கொடுத்து வாங்குறதுக்கு மனசே வரல. நம்ம வீட்டிலே இருக்குது, ஆனால் நம்ம ஊர் இங்கே வந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கணுமான்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அவ்வளோ கன்ஜூஸ் நான். இது வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாய் ஏதோ ஒரு வாழைக்காய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. இது மட்டும் 18 ரூபாய் தான் வந்துச்சு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே 400 ரூபாய் கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வாங்கிட்டு வந்தேன். 5 ஷாம்பு, கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு தான் வாங்குவோம். 5 ஷாம்பு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் எண்ணெய். ஃபஸ்ட்டு கோல்டு வின்னர் எண்ணெய் எவ்வளோ ரேட் விற்கிதுன்னு சொல்லுங்கள். 1/2 லிட்டர் எந்த கடையிலையும் கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் 98 ரூபான்னு சொல்கிறாங்க. என்னவோ தெரியல. 98 95 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 180, 1 லிட்டர் கோல்டு வின்னர் எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம். 180 ரூபா ஆச்சு. இவ்வளோ தாங்க இந்த வாரம் காய்கறிகள். நாங்கள் வாங்கினது காய்கறி இவ்வளோ தான். 400 ரூபாய் கிட்ட ஆகிடுச்சு மொத்தமே. அப்புறம் வந்து சாமிக்கு பூ, அப்புறம் மஞ்சள் தூள் அந்த மாதிரிலாம் சில பொருள்லாம் அப்பப்போ தேவைப்படும் போது போய் வாங்கிக்கிறதோட சரி. இப்போ என்னென்ன சமையல் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. காலையில் என்ன ஓடிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், தக்காளி தொக்கு வச்சுட்டு ஒப்பேத்தியாச்சு. பாருங்கள், லெமன் ரைஸும் தக்காளி தொக்கு, அப்புறம் கொஞ்சம் ரைஸ் செஞ்சுருக்கேன், காட்டிடுறேன். கொஞ்சம் ரைஸ் இதை வச்சு இன்றைக்கி வேலையை முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து என்ன செஞ்சிடுவேன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரையும் பீக்கங்காவும் செஞ்சுருவேன். நாளைக்கு நைட் வந்து பார்த்திங்கன்னா
கொத்தவரங்காவும் செஞ்சுருவேன். அது முடிஞ்சிடுச்சா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி அந்த வச்சு என்னது கடலக்கொட்டை சட்னி அந்த மாதிரி வச்சுருவேன். அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு நாளைக்கு செஞ்சுருவேன். அவரைக்காய் பொரியல் செஞ்சுருவேன். அப்புறம் பருப்பு சாம்பாரில் இன்னும் 2 காய்கறி தானே வாங்குற மாதிரி தாங்க வரும் எனக்கு இந்த வாரம் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான் என்னோடய காய்கறி செலவு. உங்கள் வீட்டில் காய்கறிக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் கீரை சாப்பிட்றதே இல்லைங்க, கீரை வாங்குறதே இல்லை. அதுதான் எங்களோட பெரிய பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். கீரைலாம் வாங்கணும். கீரை வாங்கி சாப்பிட்டோமா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை இது 2மே ஃப்ரீயாக கொடுத்தது இவ்வளோ காசுக்கு வாங்கினதுக்கு. இதுதான் பெங்களூரில் நான் வாங்கிட்டு வந்தது. ரேட் இவ்வளோ தான். நீங்கள் எவ்வளோலாம் ரேட்டுக்கு காய்கறி வாங்குவீங்க? உங்கள் ஊர்லேயும் இதே வேலை தான் விற்கிதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இது நல்ல வீடியோ இல்லையான்னு கேட்கக்கூடாது. சரி பாய்ங்க. பார்த்து எல்லோரும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பை பாய்.